வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சு யாராவது வேறு வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்க்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேகன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி, அதே மாதிரி போஸ்டிங்கும் ஆல் ஓவர் இந்தியா தான், ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் தான். இதுக்கு எந்த குவாலிஃபை எக்ஸாமும் நீங்கள் எழுத போகிறதில்ல. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு 2023 கேட் எக்ஸாம் இல்லை 2024 இல்லை 2025 கேட் எக்ஸாம் எழுதி நீங்கள் வாங்கியிருக்கிற ஸ்கோர் வச்சு மாத்திரம்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்கோரை யூஸ் பண்ணி நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஸ்கோர் மாத்திரம்தான் வாங்கினேன் நான் ஹையர் ஸ்டடீஸ் போகல அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ என்னென்ன மாதிரியான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் ஆர்கிடெக்சர் இதில் 11 வேகன்சி இருக்குது. இது கேட்டகரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் இன்ஜினியரிங்க்கு 199 வேகன்சி இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கலுக்கு 208 வேகன்சி இருக்குது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸில் 527 வேகன்சி இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 31 வேகன்சி இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி பொசிஷன். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் நீங்கள் ரிசர்வேஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா 27/9/2025க்கு அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வாங்கின கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாத்திரம்தான் செல்லுபடியாகும். அதை வச்சு மட்டும்தான் நீங்கள் ரிசர்வேஷன் கிளைம் பண்ண முடியும். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதே தான் ஓபிசி என்சிஎல். ஓபிசி என்சிஎல் எப்பவுமே என்சிஎல் சர்டிஃபிகேட் ஒரு வருஷத்துக்கு தான் வேலிட் அது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2025-2026க்கான என்சிஎல் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும். அது மாத்திரம்தான் அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துப்பாங்க. இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றதும் ஃபினான்ஷியல் இயர் 2025-2026க்கு நீங்கள் வாங்கியிருக்கணும். 1 இயர் உங்களோட இன்கம்மை பொறுத்து உங்களோட இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அந்த ஃபேமிலி இன்கம்க்கான இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு வாங்கியிருந்தால் மட்டும்தான் இவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துப்பாங்க. அதை வச்சு மட்டும்தான் உங்களோட அந்த ரிசர்வேஷன் படி நீங்கள் கிளைம் பண்ண முடியும் அவங்களோட வேலையை. அதே மாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்க 27/9/2025 அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வாங்கின பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட் மாத்திரம்தான் வேலிடாக இருக்கும். அதை மாத்திரம்தான் அவங்க வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துப்பாங்க. உங்களால் அப்ளிகேஷனுக்கும் அதை தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ இது கண்டிஷன். அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டிகிரியும் வந்து பேச்சுலர் டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் வாங்கியிருக்கணும். ஆர்கிடெக்சருக்கு பேச்சுலர் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் எல்லாம் அதுக்கு ஈக்குவலான வேறு எந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு கேட் பேப்பர் வந்து ஏஆர் அப்படிங்கிற கோடில் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும். எல்லா பொசிஷனுக்கும் 2023, 2024 அண்ட் 2025 கேட் எக்ஸாம். ஸோ இதுதான் சிவில் இன்ஜினியரிங் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும். அது மாதிரி சிஇ அப்படிங்கிற கோடில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கேட் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல், இது பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட் பேப்பர் கோடு வந்து இஇ அப்படிங்கிற கோடில் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இல்லைனா இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க கேட் பேப்பர் கோடு இசி அப்படின்ற கோடு கீழே வர அந்த பேப்பர் வந்து நீங்கள் எழுதி ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐடி எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க இல்லை எம்சிஏ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் கேட் ஸ்கோர் வந்து சிஎஸ் அப்படிங்கிற கோடில் இருக்கிற பேப்பர் நீங்கள் எழுதி மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 5 பொசிஷனுக்குமே 2023, 2024, 2025 கேட் எக்ஸாம் ஸ்கோர் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அடுத்தது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 27 இயர்ஸ். ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ்
உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரியான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட் 28th August 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் 27th September 2025. அவங்களுடைய வெப்சைட் அப்படிங்கிறது www.aai.aero. இந்த வெப்சைட்டில் தான் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளையும் பண்ணணும். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களோட சேல்ரி அப்படின்றது மற்ற பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லாமல் சேல்ரி மாத்திரமே உங்களுக்கு வந்து 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்கள் சேல்ரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு கிராஜுவேட்டி, டிஏ, பேசிக், மற்ற ஹெச்ஆர்ஏ இது எல்லாமே அப்ளிகபிள் தான் உங்களுக்கு. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னும் போது கட் ஆஃப் டேட் வந்து ஏஜுக்கோ இல்லை எல்லாத்துக்குமே கட் ஆஃப் டேட் வந்து 27th September 2025 வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கணும் உங்கள் ஏஜோ இல்லை மற்ற விஷயங்களையோ. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கேட் ஸ்கோர் அப்படின்றது அதை வச்சு மாத்திரம்தான் இதை செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த கேட் ஸ்கோர் வந்து மஸ்ட்டு. இது இந்த இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன். அதே மாதிரி வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் வந்து கால் லெட்டர் இல்லை எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுக்குற அந்த வேலிட் மொபைல் நம்பர்லேயும் மாத்திரம்தான் இவங்க வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் அனுப்புவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் போய்ட்டு கால் லெட்டரையோ இல்லை எதுவுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் அதாவது வெரிஃபிகேஷனுக்கும் சரி, மற்ற டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் எந்த ஸ்கேன் அப்லோட் பண்ணாலும் சரி அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ காப்பி, ஒரு ஜெராக்ஸ் காப்பி, உங்களோட சர்டிஃபிகேட்ஸோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்லேயோ செமி கவர்மெண்ட்லேயோ இல்லை பப்ளிக் செக்டார்லேயோ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பரான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வேணும், ப்ராப்பர் சேனலில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது ப்ளைனாக 300 ரூபா அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டு, அதே மாதிரி வந்துட்டு இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஏதாவது அப்ரெண்டிஸ் வந்து 1 year அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், www.aai.aero. இதுதான் உங்களோட வெப்சைட். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை போடுறதுக்கு முன்னாடி வெப்சைட்டில் அவங்க நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது நான் சொல்கிறது இல்லாமல் நீங்கள் மீதி இன்ஃபர்மேஷன் எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் மாத்திரம் அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது அவங்களோட வெப்சைட்டில் இருக்க லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஸ்கேன் காப்பீஸ், அதாவது டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஆதார், பேன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண உட்காருங்க. அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.